உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஐயோ, என்னங்க இதெல்லாம் நான் கடக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு கவலைப்படுறீங்களா? தேவன் உங்கள் கூட இருப்பார். சரிங்களாங்க? இந்த பிரச்சனைகள் எல்லாம் என்னை மிரட்டுது, இந்த வியாதி என்னை மிரட்டுது, கவலைப்படாதீங்க. தேவன் உங்களோடு இருப்பார். எதுவுமே உங்கள் மேலே புரண்டு போகாது. சரிங்களா? எதுலேயுமே நீங்கள் மூழ்கி போக மாட்டீங்க, எதுலேயும் நீங்கள் கருகி போக மாட்டீங்க. ஏன்னா தேவன் உங்களோடு கூட இருப்பார். சரிங்களாங்க? பயப்படாதீங்க. ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோம்னோ அப்போல்லாம் கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. தேவன் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் கடந்து வெளியில் வந்துடுவீங்க, கிராஸ் பண்ணி வெளில வந்துடுவீங்க. சரிங்களாங்க? பயப்படாதீங்க. என்னால் கட்டுப்படுத்த முடியல, என் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியல இந்த பிரச்சனைகளில், இந்த வியாதியெல்லாம். இல்லை, தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு. அவர் பார்த்துப்பார், அவர் கட்டுப்படுத்திடுவார். சரிங்களாங்க? அவரால் கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா அவர் உங்களோடு கூட இருப்பார். அதனால் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. தேவன் உங்கள் கூட இருந்தால் நன்மையாக தான் முடியும். சரிங்களாங்க? உங்கள் வறுமையில் உங்களோடு கூட இருப்பார். உங்கள் வேதனையில் உங்களோடு கூட இருப்பார். உங்கள் கஷ்டத்தில் உங்களோடு கூட இருப்பார். உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டார். சரிங்களா? ஐயோ, இவனை தெரியாது, இவளை சுத்தமாக எனக்கு தெரியாது, யாருன்னே தெரியல அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார். ஓகேங்களா? இப்போ ஒரு விஐபியாக இருந்தால் அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, என் சொந்தக்காரங்க நம்ம சொல்லிப்போம். அதே ஒரு ஏழையோ ஒரு கஷ்டப்பட்டவங்களையோ நம்ம சொல்ல மாட்டோம்ல. அதான் நம்ம மனிதர்களுடைய அது அவங்களுடைய மனிதர்களுக்கே உரிய ஒரு ஒழுக்கம்ல. ஆனால் தேவன் அப்படி கிடையாது, மாற மாட்டார். இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று, இப்போ ஒன்றுன்னு பேச்சு மாற்ற மாட்டார். உண்மையான முகத்தை பார்ப்பீங்க. என்றைக்கும் அவர் உங்களை விட்டுட்டு போக மாட்டார், கைவிட மாட்டார். சரிங்களாங்க? உங்களுக்கு உங்கள் கூட நிற்கிறதுக்கு யாரும் இல்லைல்ல, தேவன் உங்களோடு கூட இருப்பார். என்னங்க இந்த பிரச்சனை ஓவராக என் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு, தேவன் அதுக்கு மேலே உங்கள் கிட்ட நெருங்கி நிற்கிறாரு. அதை நீங்கள் இன்றைக்கி பார்ப்பீங்க. எதுவுமே உங்களுக்கு ஆகாது. தேவன் கூட இருக்கிறதுனால நல்லது நடக்கும். தேவன் கூட இருக்காருல்ல, ரொம்ப நெருங்கி கூட இருக்காருல்ல, அதனால் நல்லது நடக்கும். சரிங்களாங்க? மோசே என்ற ஒரு 3 மாத குழந்தைக்கு சட்ட பிரச்சனை இருந்துச்சு. அந்த சட்டமே அவனுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. சட்டத்தில் அவன் முழுங்கிடுவேனோ, அவனை முழுங்கிடுமோ அப்படின்னு அந்த குடும்பம் கவலைப்பட்டுச்சு. அவனோட யாருமே நிற்கலை. ஒரு அட்வொகேட் கூட நிற்கலை, ஒரு அம்மா நிற்கலை, அப்பா அவன் கூட நிற்கலை, அவங்க அண்ணா ஆரோன் நிற்கலை. மிரியாம் அக்கா நின்னாங்க, ஆனால் ரொம்ப தூரத்தில் நின்னாங்க. வீட்டில் இருந்தால் இந்த பையனுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா தூரத்தில் நின்னாங்க. தூரத்தில் அவங்க அக்கா மட்டும் நின்னான். நான் தேவன் கூட நின்னார். வீட்டில் இருந்தால் அவனுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி வெளியில் கொண்டு போட்டாங்க. வெளியில் கொண்டு போடும்போது என்ன ஆச்சு? தேவன் கூட இருந்தார். அவனை தேவன் பாதுகாத்தார். அந்த குழந்தைக்காக சட்டத்தை ரத்து பண்ணாரா? இல்லை. சட்டம் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாரா? இல்லை. அந்த குழந்தைய அடிமை குழந்தை இல்லாமல் எகிப்து குழந்தையாக மாற்றிட்டார். அவனை ஒரு எகிப்தியனாக மாற்றிட்டார். சட்டம் இருந்தது, அப்படியே இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அவர் வேறு மாதிரி செயல்பட்டார். உங்களுக்காக வேறு ஒன்று அவர் திட்டம் பண்ணி வச்சுருக்காரு. மனிதர்கள் யோசிக்கிற மாதிரி அவர் இன்றைக்கி யோசிக்க மாட்டார், வேறு மாதிரி யோசிப்பார். எல்லோரும் என்ன நினச்சாங்க? அந்த குடும்பத்தினர் சட்டம் கேன்சல் ஆகணும்னு நினச்சாங்க, அது ரத்து ஆகணும்னு நினச்சாங்க. ஆனால் அந்த சட்டம் ரத்தே ஆகலை. அந்த குழந்தைய தான் அடிமை குழந்தை வேண்டாம், நீ இளவரசியோடைய குழந்தைன்னு மாற்றி கொடுத்தார். தேவனுடைய அவருடைய ஞானம் மனித ஞானத்திற்கு அப்பாற்பட்டது. நீங்கள் ஏதோ ஒன்று நினச்சி இப்படி தான் செய்யணும்னு நினைக்கிறீங்க, அவர் இப்படி செய்ய மாட்டார், வேறு மாதிரி செய்வார். அது ரொம்ப நன்மையே தரும். சரிங்களாங்க?
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.